டாக்டர் வந்துங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீ கை கால் உனக்கு வந்து இதாயிருமா அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு முதுகில் ஒரு கட்டி இருக்குது தண்டுவடத்தில், இன்றைக்கி வரைக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ணலைங்க. பகவான் நாமத்தை தீவிரமாக சொல்லி அதில் திருநீர் போடுறேங்க. துரைசாமி ஐயா அடிக்கடி திருவண்ணாமலை போகிறவங்ககிட்ட திருநீர் வாங்கி எனக்கு கொடுப்பாருங்க. அதை வந்து நான் போடுவேங்க. அதை போட்டே எனக்கு இப்போ வந்து நிற்க முடியுது, நடக்க முடியுது, பகவான் நாமத்தை நல்லா சொல்ல முடியுது, பாடல் பாட முடியுது. எல்லாமே பகவான் கொடுத்தது தாங்க. அந்த நிலைக்கு என்னை உயர்த்தினார். என்னை எந்த சூழ்நிலையை, கம்பெனி எரிஞ்சு போச்சு, கடன் ஆச்சு, எதுவுமே நான் இப்போ கவலைப்படுறதில்லைங்க. பகவான் வந்து என்னை வந்து கவலைப்படாத அளவுக்கு என்னை மேல்நிலைக்கு அதை கொண்டு வந்துட்டாருங்க. பகவான் நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன். நான் வந்ததே கோயம்புத்தூருக்கு மெயினாக அந்த ராம்ஜி ஆசிரமத்தில் போய் பகவானை பற்றி இன்னும் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் ஈரோட்டில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், அங்கே பகவான் சம்மந்தப்பட்டவங்களும் நான் இருக்குதுங்க ஆசிரமம். பட் நான் போக முடியாத சூழ்நிலை, நான் தூரத்தில் இருக்கிறேன். ஆனால் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து துரைசாமி ஐயா அதை பற்றி எனக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். டெய்லி 10 தடவை ஃபோன் பண்ணுவார். 10 தடவை, எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவார்.